அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொழும்பில் தான் இருக்கோம். ஸோ போன வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம பைக்கை வந்து செய்யப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பைக் வந்து ஃபுல்லாக வயரிங் செஞ்சு எடுத்தாச்சு. ஸோ அதுதான் இந்த வீடியோ. ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோவில் நம்மளுடைய பைக்கை பார்த்தீங்கன்னா கேரேஜுக்கு போட்டிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பைக்கு கேரேஜிலேருந்து எடுத்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா ஃபுல்லாக வயரிங்கை பெஸ்ட்லேருந்து செய்யணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அவருக்கு புதுசாக வயரிங் ஆனஸ்லாம் வாங்கி கொடுத்து ஓகே இப்போ பெஸ்ட்லேருந்து செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் ஒரு 10 நாள் கிட்ட ஆயிடுச்சு. ஓகே பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இன்றைக்கி செஞ்சு எடுத்துகிட்டேன் வண்டியை. பைக்கில் என்ன நான் மாற்றிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வயரிங் ஆனஸ் எல்லாமே மாற்றிட்டோம். ஸோ அதுலேருந்து வர கனெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பார்த்திங்கன்னா எல்இடி லைட், அப்புறம் சிக்னல் லைட், பின்னுக்கு பிரேக் லைட், அப்புறம் பார்க்கிங் லைட் அப்படின்னு சொல்லி எல்லாமே இப்போ வேலை செய்யுது. அது பார்த்திங்கன்னா பின்னாடி அந்த பிரேக் லைட் மட்டும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. பிரேக் லைட்னால் ஃபுல்லாக மாற்றணும். வயரிங்கில் எதுவும் பிரச்சனை இல்லை, பல்ப் செட்டில் பிரச்சனை இருக்குது. ஸோ அதை நான் காட்டுறேன் என்னான்ட்டு. பார்த்திங்கன்னா பைக் தான் நிற்கிது. வீடியோ எடுக்கிறதுக்கு லொக்கேஷன் தேடி பார்த்து லொக்கேஷன் கிடைக்கல. இது பாருங்கள் எப்படி லொக்கேஷன்ட்டு மேலே வாகனமெல்லாம் போகுது. நம்ம கீழே தான் நிற்கிறோம். ஸோ வெஹிக்கிள் சவுண்ட் எதுவும் கேட்டுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதாக இருக்குது பைக். வயரிங்கை காட்டணும்னு சொல்லி சீட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா இந்த செட் அப்படியே புதுசாக போட்டிருக்கோம். ஸோ இன்னும் பேட்ரி மட்டும் ஆனால் வைக்கலை. இது ஓகே. சிக்னல் லைட் ரெண்டும் புதுசாக போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா ஹெட்லைட். பைக்கை வந்து ஃபுல்லாமே செஞ்சு முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. இப்போதைக்கு ஒரு 100க்கு ஒரு 30% எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மிச்சம் இன்னும் ஒரு 70% இருக்குது பைக்கு செய்கிறதுக்கு. ஸோ என்னென்ன செய்ய இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இன்ஜினில் டைமிங் செயின் சத்தம் கேட்குது. ஸோ டைமிங் செயின் செய்யணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரியே இல்லை, பேட்டரி இல்லாமல் தான் ஸ்டார்ட் ஆகி போய்க்கிருக்குது. இந்த பேட்டரி சார்ஜ் ஆகிற யூனிட் இது. ஸோ இதில் தான் இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகி வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. இதில் வர்ற கரண்ட்டு போதுமாக இருக்குது. ஃபோனுக்கும் லைட்டுக்கும் இது போதும். ஸோ இதை வச்சு தான் இப்போதைக்கு ஓடிக்கிருக்கோம். நம்ம செல்லு ஸ்டார்ட்லாம் வேக் ஆகுதில்லை. ஸோ செல்லு ஸ்டார்ட் மோட்டர் வைக்கணும். இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா பேட்டரி இல்லாமலே நம்மளோட பைக் வந்து டபுள் ப்ளக்குங்கிறதுனால கிக்கரில் ஸ்டார்ட் பண்ணதோட ஸ்டார்ட் வந்துடுது. ஸோ அதனால் அந்த வர்ற அந்த கொஞ்சம் கரண்ட்டை மட்டும் இது சேமித்து வச்சுருந்து ஹெட்லைட்டுக்கும் ஹோனுக்கும் கொடுக்குறதுனால அதை வச்சு இப்போதைக்கு மேனேஜ் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஆனால் எப்படியுமே கட்டாயம் பேட்டரி வைக்கணும். ஏன்னா வயரிங் மறுபடியும் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா ஓவர் கரண்ட் எதுவும் போயிடுச்சுன்னா வயரிங் ஃபுல்லாமே டேமேஜ் ஆகிடும். ஆனால் கூடிய சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக நம்ம பேட்டரியை வைக்கணும். பைக் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பைக்கில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் அதுக்கான போதிய அளவு பட்ஜெட் இல்லை அப்படிங்கிற பிரச்சனை இருக்கலாம். இல்லைன்னா ஒரு பைக் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னு என்னோடய அனுபவத்தை ஷேர் பண்ணுறதா இந்த சேனல் ஃபுல்லாமே இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளும் அதே மாதிரி தான் இப்போ ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசை. சின்ன வயசுலேருந்து ட்ராவல் பண்ணணும், அதுவும் பைக்கில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை. ஸோ ஆனால் அதுக்கான வசதிகள் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் குறைவாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்காண்டி கொஞ்சம் பொருட்களாக வாங்கி ஸோ நம்ம எப்படி லோ பட்ஜெட்டில் பீஸ்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்மளுடைய சேனலில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஏற்கனவே பழைய வீடியோலாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பைக்கில் இல்லாமல் பஸ்லேயும் நடந்தும் அப்படி போயிட்டு தான் நம்ம எல்லாத்தையும் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எல்லா இடமும் போய் சுற்றிக்கிட்டு இருந்தோம். ஒரு மாதிரி இஎம்ஐயில் தான் இந்த பைக்கையும் வாங்கியிருக்கேன். இஎம்ஐயில் வாங்கின பைக்கும் பார்த்தீங்கன்னா சரியான மாதிரி ரிப்பேர் தெரிஞ்சிருக்கும் பார்த்தவங்களுக்கு. இஎம்ஐயும் கட்டிக்கிட்டு நம்ம எப்படி ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பெரிய டாஸ்க்கே. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ போக வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும். எப்படா லோ பட்ஜெட்டை வச்சு நம்ம இருக்க காசை வச்சு எப்படி ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அடுத்து என்ன நம்ம பைக்கில் இன்னும் செய்ய இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி ஒன்று வைக்கணும். அப்புறம் டைமிங் செயின் செய்யணும். ஹெட்லைட் ஃபுல்லாக செட் அப்படியே மாற்றணும். பின்னாடி பிரேக் லைட் மாற்றணும். அப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடி டிஸ்கிலேருந்து சத்தம் ஒன்று கேட்குது டிஸ்க் பிரேக்லேருந்து. ஸோ டிஸ்க் பிரேக்கும் எதுவும் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டிஸ்க் பிரேக்கும் மாற்ற வரும். இப்படி இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் காசு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுறதுனால இப்போதைக்கு எது தேவையோ அதை மட்டும் இப்போதைக்கு செஞ்சு முடிச்சிருக்கோம். ஸோ நமக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கை வச்சு மோட்டோ விலாக் பண்ணுறது தான் பிளான். ஸோ அடுத்த வீடியோ எப்படியுமே மோட்டோ விலாக் தான் வரும். ஏன்னா அதுக்கான வேலைகள் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த கவர் பேட்டரி கவர்லாம் மாற்றணும். இதெல்லாம் சும்மா கேபிள் டை அடித்த வாக்கில் தான் இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னா தெரியும். சும்மா சட்டன்னு ஒரே சத்தம். அதெல்லாம் மாற்றணும். இந்த பக்கமும் இருக்குது பார்த்தீங்களா பேட்டரி கவர், இதெல்லாம் மாற்றணும். அதுக்கப்புறம் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா
ஏர் ஃபில்டர் வந்து பாக்ஸு இதில் வேறு பாக்ஸுன்னு வச்சுருக்கான் ஏர் ஃபில்டர் பாக்ஸ். ஸோ இந்த பாக்ஸ் வச்சுருக்கனால தான் பேட்டரி வைக்கல. இதுக்கு வர்ற பாக்ஸில் இதில் இருக்குது 150 உள்ளது வச்சுருக்கான். நம்மளோட பைக்கு வந்து 180ங்கிறதுனால இதை வச்சு பேட்டரியை வந்து சரியாக அதில் ஃபிக்ஸ் பண்ண முடியலை. அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. பேட்டரி வைக்கிறதுக்கு முன்னுக்கு கட்டாயம் நம்ம ஏர் பாக்ஸை மாற்றியே ஆகணும். ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பைக் வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா எப்படியுமே மோட்டர் லாக் தான். ஏன்னா அதுக்கான சின்ன சின்ன தேவையான பொருட்கள்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கேன். இப்போ எப்படியும் இன்னும் அடுத்த வீடியோ கட்டாயம் எப்படியும் மோட்டர் லாக் தான் வரும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. நம்ம அந்த நிக்கோன் கேமரா வச்சு தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து தான் அதுக்கப்புறம் கோப்ரோவோ இல்லைனா அதுக்கப்புறம் ஏதாவது எக்ஸ்டன் கேமராவோ ஏதாவது ஒன்று வாங்கினா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஏன்னா ஃபோனை வச்சுக்கிட்டு மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்கிடலாம். நம்ம இப்போதைக்கு பைக் தான் மெயின். ஸோ பைக்கை கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு முடிச்சாச்சு. இன்னும் 70% மாதிரிக்கே இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ நம்ம இந்த பைக்கை வச்சு எப்படி லோ பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அடுத்த வீடியோங்களில். ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக ட்ராவலிங் லவர் வந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது இல்லாமல் உங்களுடைய ட்ராவல் லவர்ஸ், பைக் லவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா ஒரு சின்ன முயற்சி ஒன்று தான். ஸோ நமக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிறதுல ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்குதுன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் தான், இன்னும் தெரியாத ஒரு சந்தோஷம் தான். அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் ஒன்று கிடைக்கும். ஸோ அதுக்காண்டி தான் நான் இப்படி ட்ராவல் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாருக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே ஸ்பாட், இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். ஓகே, பாய்.